Hi students, this is Alex here. இந்த வீடியோல Newton's law பத்தி discussion பண்ண போறோம். Newton's law பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம vector laws அப்படின்னு சொல்லுவோம். எதனால இது வந்து vector laws அப்படின்னு சொல்றோம்னா நம்ம இதோட force equation எடுத்துக்கலாம். F vector equal to ma vector அப்படின்னு எடுத்துக்கோம். So நம்ம Newton second law படிக்கும்போது force and acceleration direction இருக்கும், அது ரெண்டும் ஒரே directionல இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். அப்ப இந்த F vector equal to ma vector அப்படின்றது வந்து ஒரு vector equation. But இந்த vector equation is equivalent to three scalar equations. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதும்போது இந்த F vector வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா F x I cap plus F y j cap plus F z k cap அப்படின்னு எடுப்போம். அதர் சைடு பாத்தீங்கன்னா இந்த ma வெக்டார் இருக்கு இல்லையா, சோ m a x I cap plus m a y j cap plus m a z k cap அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ by comparison இந்த I cap ஓட கோஎஃபிஷியன்ட் இந்த I cap ஓட கோஎஃபிஷியன்ட் ஓட ஈக்குவேட் பண்ண போறோம். அப்புறம் மூணு ஈக்குவேஷன் வரும். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா fx அப்படின்றது max, அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் j cap ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணும்போது fy அப்படின்றது may, and தேர்ட் வந்து fz அப்படின்றது mazz. சோ நமக்கு மூணு ஈக்குவேஷன் வந்திருக்கு. இந்த மூணுமே வந்து ஸ்கேலார் ஈக்குவேஷன். சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் fx equal to max என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா the acceleration along the x direction depends only on the component of force acting along the x direction அப்படின்றத நமக்கு சொல்லுது. அதே மாதிரி fy equal to may அப்படின்ற இன்னொரு ஸ்கேலார் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா the acceleration along the y direction depends only on the component of force acting along the y direction அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு ஸ்கேலார் ஈக்குவேஷன் நமக்கு இருக்கு fz equal to maz. அது என்ன சொல்லுது அப்படின்னா acceleration along the z direction depends only on the component of force acting along the z direction. so இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறது அதர் டைரக்ஷன்ல இருக்கிற ஆக்சலரேஷனை ஆல்டர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த y டைரக்ஷன் வந்து cannot alter the acceleration along the x direction. y டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் வந்து y டைரக்ஷன்ல இருக்கிற ஆக்சலரேஷனை ஆல்டர் பண்ணலாமே தவிர அதர் டைரக்ஷன்ல ஆல்டர் பண்ண முடியாது. அதர் டைரக்ஷன்ல இருக்க ஆக்சலரேஷனை ஆல்டர் பண்ண முடியாது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா fx equal to max இருக்கு இல்லையா, அப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த x டைரக்ஷன் அப்படின்றது can alter the acceleration along the x direction. ஏன்னா இந்த acceleration along the x direction depends on the force acting along the x direction. So other directionல இது alter பண்ண முடியாது. அடுத்த டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு acceleration experienced by the body இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் டைம் t ல. அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா force which acts on the body at that instant of time அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்சலரேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அந்த ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல என்ன ஃபோர்ஸ் இருந்துச்சோ அதுக்கு முன்னாடி இருந்த ஃபோர்ஸ் வச்சு டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அந்த ஆக்சலரேஷன் does not depend on the force which acted on the body before that instant of the time. So நம்ம என்ன டைம்ல நம்ம ஆக்சலரேஷன் இருக்கு அப்படின்னு பாக்குறோமோ அந்த டைம்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை பொறுத்து தான் அந்த ஆக்சலரேஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆன ஃபோர்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பிரஷனா எழுதும்போது f vector of t equal to m a vector of t அப்படின்னு எடுத்துப்போம். So the acceleration வந்து does not depend upon the previous history of force. So different instant of timeல different force act ஆயிருக்கலாம். But நமக்கு acceleration
at a particular time t வேணும் அப்படின்னா அந்த particular instant of timeல force act ஆகிறத பொறுத்து தான் அந்த acceleration இருக்கும். அதுக்கு முன்னாடி force வந்து எப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்றத பொறுத்து இருக்காது. ஸோ இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்பின் பவுலரோ இல்ல ஃபாஸ்ட் பவுலரோ பாலை வந்து பேட்ஸ்மேனை நோக்கி த்ரோ பண்றாங்க. ஒன்ஸ் அந்த பால் வந்து அந்த பவுலரோட ஹேண்ட்ல இருந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த பால் வந்து வெறும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் அண்ட் ஏரோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பாலோட ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குமே தவிர அந்த பால் வந்து எப்படி பவுல் பண்ணப்பட்டது வித் லோயர் ஸ்பீடா ஹையர் ஸ்பீடா அப்படின்றத பொறுத்து இருக்காது. ஏன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல நமக்கு ஆக்சலரேஷன் எவ்வளவு வேணும் அப்படின்னா அந்த டைம்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் இருக்குமே தவிர அதுக்கு ப்ரீவியஸ்லி நம்ம வந்து அதை ஸ்லோவாவோ இல்ல ஃபாஸ்டாவோ அதை த்ரோ பண்ணியிருக்கலாம். ஸோ அதை பொறுத்து இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸோ அது எப்படி வந்து இந்த ஆக்சலரேஷன் வந்து does not depend on the force which acted before the time அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷனோ எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஜென்ரலா நம்ம டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா மேபி டிஃபரெண்ட் ஃப்ரம் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னும் போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது மேபி அது டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல கூட இருக்கலாம் ஜென்ரலா. சம்டைம் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுல ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதோ சப்போஸ் இப்போ இது வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து அதே டைரக்ஷன்ல இப்படி மூவ் ஆகும். பட் எப்பவுமே இது ட்ரூவா இருக்காது. நம்ம வந்து ஒரு ஃபியூ கேசஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்ல ஃப்ரம் சம் ஹைட் ஒரு ஆப்பிள் வந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஆப்பிள், இப்போ இது வந்து ஃபால் ஆகுது. ஸோ ஃபால் ஆகும்போது டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது எர்த்தை நோக்கி இப்படி கீழே வரும். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எர்த்தை நோக்கி இப்படி வருது. அண்ட் அது வரும்போது அதோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ இதோட வெலாசிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல வந்து இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் மோஷன் அப்படின்றது வந்து நம்ம டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அப்படின்றது இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் அது ரெண்டுமே வந்து சேம் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஒரு ஆப்பிள் வந்து ஃபாலோ ஆகும்போது அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் இருக்கும். அது மூவ் ஆகுறது இந்த டைரக்ஷன்ல வருது, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வரும். அதோட வெலாசிட்டியும் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப நம்ம வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் வந்து சேம் டைரக்ஷன், ரெண்டுமே சேம் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ அடுத்த கேஸ்ல வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் வந்து ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இல்லாம இருக்கிற கேஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். இப்போ நம்ம எர்த் அண்ட் மூன் எடுத்துக்கலாம். இப்போ எர்த் வந்து இங்க இருக்கு அண்ட் இந்த எர்த் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து மூன் மேல எக்ஸர்ட் பண்ணும். ஸோ மூன் வந்து இங்க இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூன் மேல ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணும். இந்த மூன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல எர்த்தை சுத்தி மூவ் ஆகும். ஸோ அந்த ஆர்பிட்டன் முதல்ல எடுத்துக்க போறோம். எலிப்டிக்கல் ஆர்பிட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆர்பிட்ல இப்படி மூவ் ஆகும். இப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எர்த்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மூனை வந்து தன்னை நோக்கி இப்படி இழுக்கும். பட் மூன் வந்து என்ன பண்ணுது, இது வந்து இப்படி எலிப்டிக்கல் ஆர்பிட்டே ரொட்டேட் ஆகுது இல்லையா, அப்ப அதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து டான்ஜென்ஷியல் டைரக்ஷன்ல இப்படி இருக்கும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து வேற டைரக்ஷன்ல இருக்கு. அடுத்து இன்னொரு கேஸ் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம ஒரு கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பாலை வந்து வெர்டிகலி அப்வர்ட் நம்ம தூக்கி போடுறோம்.
ஸோ இது வெர்டிகலி அப்வர்ட் தூக்கி போடும்போது இதோட வி வெக்டார் இந்த டைரக்ஷன்ல பால் வந்து மூவ் ஆகும்போது இதோட வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். பட் கிராவிடேஷனல் புல் அப்படின்றது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து அப்வர்ட்ல இருக்கு, பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இதுல இன்னொரு கேஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கும், பட் தேர் இஸ் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு கிளவுட் இருக்கு. இதுல இருந்து சில ரெயின் டிராப்ஸ், ஸோ இப்போ இந்த ரெயின் டிராப்ஸ் வந்து இந்த கிளவுட்ல இருந்து இப்படி கீழே விழுது, டுவர்ட்ஸ் தி எர்த் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெயின் டிராப்ஸ் வரும்போது இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிராவிடேஷனல் புல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அதனாலதான் இது வந்து கீழ் நோக்கி மூவ் ஆகுது. அண்ட் இப்படி கீழ் நோக்கி மூவ் ஆகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு கிராவிடேஷனல் புல், இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். பட் அட் த சேம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து ஏர் வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஸோ இந்த இடத்துல இப்படி ஏர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுறனால இந்த ரெயின் டிராப் மேல ஒரு ஏர் டிராக் ஒன்று இருக்கும். ஸோ ஏர் டிராக் அப்படின்னும் போது அது வந்து மேல நோக்கி கொஞ்சம் இழுக்கும். ஸோ அதோட ஃபோர்ஸ் வந்து இங்க ரெயின் டிராப்ல இருந்து இப்படி அப்வர்ட் டைரக்ஷன்ல வரும். ஸோ இது வந்து நம்ம ஏர் டிராக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஈச் அதர். இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகும். பட் என்ன ஆகும், இந்த ரெயின் டிராப் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகுறனால அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஏன்னா எவ்வளவு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து 0. பட் இருந்தாலும் இது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில கீழே வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும் டில் இட் ரீச்சஸ் தி எர்த் சர்ஃபேஸ். ஸோ இந்த ரெயின் டிராப்ஸ் பாத்தீங்கன்னா 0 நெட் ஃபோர்ஸோட கீழே வருது. ஸோ 0 நெட் ஃபோர்ஸோட வர்றனால அதுக்கு ஆக்சலரேஷன் 0. ஆல்ரெடி ஒரு ஆக்சலரேஷன் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க. 0 நெட் ஃபோர்ஸ் அப்படின்றனால இது 0 ஆக்சலரேஷன். பட் இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு டெர்மினல் வெலாசிட்டி இருக்கும். அது வந்து நான் ஜீரோ டெர்மினல் வெலாசிட்டி. டெர்மினல் வெலாசிட்டினா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இது மாதிரி இப்படி கீழே வரும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில அப்படி கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து நான் ஜீரோ டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ அது வந்து ஒரு வெலாசிட்டி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மோஷன்ல வந்து ஒரு நெட் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கு, பட் ஸ்டில் தேர் இஸ் a மோஷன். பாயிண்ட் பாத்தீங்கன்னா சப்போஸ் நமக்கு மோர் தேன் ஒன் ஃபோர்ஸஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம மல்டிபிள் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ F1 வெக்டார், F2 வெக்டார், F3 வெக்டார் டில் Fn வெக்டார். ஸோ n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்டிங் ஆன் த சேம் பாடி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டோட்டல் ஃபோர்ஸ், அதாவது நெட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸோட வெக்டார் சம் எடுக்கணும். ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸோட வெக்டார் சம் எடுக்கும்போது நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ் F வெக்டார் நெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ இதை எக்ஸ்பிரஷனா எழுதும்போது F நெட் வெக்டார் அப்படின்றது F1 வெக்டார் பிளஸ் F2 வெக்டார் பிளஸ் F3 வெக்டார் டாட் 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 Fn வெக்டார். இந்த நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்சலரேஷனை ப்ரொவைட் பண்ணும். இப்போ இதுல இந்த வெக்டாரியல் சம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இல்ல வெக்டார் சம். ஸோ அது எப்படி எடுக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் இப்போ நமக்கு ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு ஃபோர்ஸ் ஆர் ஒரு வெக்டார்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்ல பார்க்க போறோம். இது வந்து A வெக்டார். அண்ட் இதே மாதிரி இன்னொன்னு B வெக்டார் எடுக்கணும். ஸோ இந்த ஏரோ மார்க்கை வந்து நம்ம எப்பவுமே வந்து இந்த ஸ்டார்டிங்ல போடுறது பெட்டரா இருக்கும். அதாவது இது வந்து ஹெட், அதனால இந்த இடத்துல நம்ம போடுறோம். இப்போ அனதர் வெக்டார் வந்து B வெக்டார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட சம் அப்படின்னும் போது இதோட ஸ்டார்டிங்ல இருந்து இந்த இடத்துல வரும். ஸோ இது வந்து C வெக்டார்.
அப்போ நம்ம வெக்டர் சம் அப்படின்னும் போது இதுல வந்து வெக்டர் லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்றோம். சி வெக்டார் அப்படின்றது ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். அண்ட் இந்த கேஸ்ல நியூட்டன்ஸோட செகண்ட் லா வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம், அதாவது when we have a multiple forces இருக்கும்போது நம்ம நியூட்டனோட செகண்ட் லா அப்ளை பண்ணும்போது நியூட்டனோட செகண்ட் லா வந்து F வெக்டார் = ma வெக்டார் இல்லையா, பட் இந்த இடத்துல F net வெக்டார் அப்படின்னு எடுக்கணும், which is ma வெக்டார் அப்படின்னு வரும். ஸோ இதுல the acceleration is produced by the force இல்லையா, அதனால the direction of the acceleration எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த direction of the net force. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த bow and arrow இருக்கு. ஸோ இதுல வந்து F1 வெக்டார் F2 வெக்டார்னு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, இந்த நெட் ஃபோர்ஸ் இங்க இருக்கு. ஸோ இதை நம்ம வெக்டார் அடிஷனா போடும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ F1 வெக்டார் இப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இது F1 வெக்டார் ஆர் F1. அண்ட் இதே மாதிரி அடுத்தது F2 வந்து நம்ம இப்படி போடணும், இது வந்து F2 வெக்டார். இப்போ இதோட ரிசல்டன்ட் ஆர் த நெட் அப்படின்னும் போது இங்க இருந்து இப்படி வரும். ஸோ இதுதான் F net வெக்டார். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், நியூட்டனோட செகண்ட் லாவை நம்ம வந்து அதர் ஃபார்ம்ல எழுத போறோம். ஸோ நியூட்டனோட செகண்ட் லா வந்து F வெக்டார் = ma வெக்டார். இப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ A அப்படின்றது என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, ஸோ dv by dt. பட் அகைன் F வெக்டார் = m into d by dt of v அப்படின்றது dr வெக்டார் by dt. அப்ப இது மொத்தமா கம்பைன் பண்ணா நமக்கு வந்து F வெக்டார் அப்படின்றது m into d ஸ்கொயர் r வெக்டார் by dt ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த நியூட்டனோட செகண்ட் லா அப்படின்றது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் தி செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சப்போஸ் இந்த வேல்யூ இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸும் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் ஆன் த பாடி அப்படின்னு அர்த்தம். இப்போ சிக்ஸ்த் பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகல, ஒரு பாடியில ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகல அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், F வெக்டார் = ma. ஏன்றது நம்ம dv by dt அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல அப்படின்னா ஃபோர்ஸோட வேல்யூ 0 அண்ட் இந்த இடத்துல m into dv வெக்டார் by dt வரும். ஸோ டோட்டலா dv வெக்டார் by dt = 0 அப்படின்னு வரும். அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்றது இந்த வெலாசிட்டி அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஏன்னா கான்ஸ்டன்ட்டோட டிஃபரன்சியேஷன் 0. ஸோ dv by dt வந்து 0 வருது அப்படின்னா v வெக்டார் அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லால தான் நம்மள வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அதை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். அப்போ இந்த செகண்ட் லா வந்து கன்சிஸ்டன்ட் வித் தி ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு அர்த்தம். ஸோ இது கன்சிஸ்டண்டா இருந்தாலும் அதுக்காக ஃபோர்ஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லா வந்து நமக்கு செகண்ட் லா வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ நம்ம ஃபோர்ஸ் 0வா இருக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் லா வருது, அது வந்து செகண்ட் லா வந்து கன்சிஸ்டன்ட் வித் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு தெரியுது. அதுக்காக நம்ம செகண்ட் லாவை ரெடியூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லா வந்து கிடைக்கும், ஃபோர்ஸ் இல்லை அப்படின்றதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா வந்து ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் லா, ரெண்டுமே வந்து கன்சிஸ்டன்ட் வித் ஈச் அதர் இருக்கும். பட் ஒரு லால இருந்து இன்னொரு லாவை டிரைவ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரெண்டு செப்பரேட் லாவே இருந்திருக்காது. ஸோ ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் லா. ஸோ ஒரு லா வந்து இன்னொரு லாவுக்கு கன்சிஸ்டண்டா இருக்கும் அண்ட் ரெண்டுமே இண்டிபெண்டா இருக்குது. ஒன் லா வந்து இன்னொரு லா வந்து டிரைவ் பண்ண முடியாது. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நியூட்டனோட செகண்ட் லா அப்படின்றது வந்து ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன். ஸோ ஒரு இது காசா இருக்கும், அதோட ரிசல்ட் வந்து எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிலேஷன்ல இருக்கு. ஸோ இதுல காஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் அப்படின்றது
இதோட எஃபெக்ட். ஸோ அதனால இதை நம்ம வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாகவே கன்வென்ஷனலி எஃபெக்ட் வந்து எப்பவுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுவோம் அண்ட் காசை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுவோம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம செகண்ட் லாவோட ரிலேஷனை நம்ம யூஸ்வலாக எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு எழுதுவோம். இப்போ நம்ம வந்து இதோட எஃபெக்டை வந்து நம்ம லெஃப்ட் சைடு எம்ஏ வெக்டார் ஈக்குவல் டு காஸ் வந்து ஃபோர்ஸ், அதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல எஃப் வெக்டார் அப்படின்றது ஈக்குவேஷன். நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டமா எழுதுனா இந்த எம்ஏ வந்து டிபி வெக்டார் பை டிடி, அதாவது சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், இது வந்து எஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம்.